ஹாய் செல்லகுட்டீஸ், அனியாசியோ. நான் உங்கள் மேகு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னை மாற்றும் காதலி ஜிமின் எஃப்எஃப் பார்ட் 12. ஆமாம், 12 பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட் 11 வந்து எதில் முடிச்சிருந்தோம்? யூனாக்கும் ஜிமினுக்கும் கார் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அப்படியே வந்து நைட்டு ரெண்டும் வந்து படுத்து தூங்கிட்டு மருந்து போட்டுட்டு மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா டேயும் வந்து வீடியோ காலில் கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. என்ன 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கீங்க? ஜிமின் வந்து சொல்லியிருப்பாரு யூனாட்ட, நமக்கு ஆக்சிடெண்ட் ஆன விஷயத்த யாருக்கும் சொல்லாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யூனா என்ன பண்ணுறா, ஃப்ரெண்டாச்சே, ஃப்ரெண்டுக்கிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயும் கிட்ட ஜிமின் சொல்கிறதையும் மீறி வந்து சொல்லிடுறான். ஓகேயா? ஸோ வந்து ஜிமினுக்கு காண்டாகுது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சமாளிச்சுட்டு சரி வா ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டும் வந்து போகிறாங்க. ஸோ இதோட வந்து இதோட வந்து பார்ட் 11 முடிச்சிருந்தோமா? ஸோ இப்போ பார்ட் 12. நீங்கள் கால் கட் பண்ணிட்டு பார்க்குறீங்க, ஜிமின் ஆப்போசிட்லேயே உங்களை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு உட்காந்துட்டுருக்க. என்ன? ஐம் ஜெலஸ். ஏன்? ஆமாம், நான் சொல்கிறது கூட கேட்காம நீ உன் ஃப்ரெண்ட்டை எல்லாத்தையும் சொல்கிறல்ல, அதான். நான் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதுதான். நேற்று அவன் இப்படி தான் ஒன்றும் லவ் ஒன்றும் இல்லை. ஓகே, கிளம்பு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். என்னது? புரியல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலான்னு சொன்னேன். இல்லை, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்றும் இல்லை, கிளம்பு அப்படின்னு சொல்கிறீங்க. மெதுவாக ஜிமினை வந்துட்டு கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகிறீங்க அவன் ரூமுக்கு. ஜிமின் கஷ்டப்பட்டு மெல்ல நடந்து வராரு. யூனா ஹெல்ப் பண்ண அவன் ரூமுக்கு அப்படியே கூட்டிகிட்டு போக, டோர்கிட்ட போனதும் இட்ஸ் ஓகே, நான் போய்க்கிறேன். எப்படி போவ? வா அப்படின்ட்டு கூப்பிட்டு போக, ஜிமின் சொல்கிறாரு, நான் பெட்டை விட்டுரு, நான் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு அப்புறம் போய் கிளம்பிக்கிறேன். சரி ஓகேவா அப்படின்ட்டு மெதுவாக யூனா கூட்டிகிட்டு போயிட்டு விட, ஜிமின் பெட்கிட்ட போக நேற்று அப்படியே ஃபோனை பெட்டில் தூக்கி போட்டிருப்பானா, அப்போ தான் கரெக்டாக ஜிமின் மாம்கிட்ட இருந்து கால் வருது. ஐயோ, மாம் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறேன்னு முன்னாடி ஸ்பீடாக யூனாவோட சப்போர்ட் இல்லாமல் நடக்க, அதை எடுக்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுக்கிறேன்ற பேரில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டில் விழுந்துடுறான். பாவம் செவனேன்னு நின்றுட்டு இருந்த யூனாவையும் அவள் காலை தட்டி விட்டு அவளும் விழுறா. ஜிமின் பெட்டில் விழ ஜிமின் மேலே யூனா விழுறா. அப்போதான் நேற்று பெட்டில் ஹார்ட்டின் ஷேப்பில் ஃப்ளவர்ஸாலேயே கோலம் போட்டு வச்சுருந்தானுங்க இல்லையா, அது அப்படியே இவங்க விழுந்த ஃபோர்ஸில் மேலே போயிட்டு அப்படியே திரும்ப அவங்க மேலேயே வந்து விழுகுது. யூனாவை ஜிமின் பிடிச்சிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் செகண்ட் ஐ கான்டாக்ட் ஆக, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு யூனா எந்திரிக்கிறா. சாரி ஜிமின், வலிக்குதா? இல்லை, நான் தான் சாரி சொல்லணும். ஃபோன் வந்துச்சா அம்மாட்ட வந்து, அதான். மறுபடியும் கால் வர யூனா ஜிமின் மேலே வந்து எந்திரிக்கிறா. ஜிமினும் சரி ஓகே, நான் போயிட்டு ரெடி ஆகுறேன் அப்படின்னு அப்படியே மெல்ல நடந்து போகிறாரு. முடியல, செம்மையாக கால் சுளுக்கு பிடிச்சிருக்கும் போல். ஐம் சாரி ஜிமின். என்ன நீ ஏன் சாரி கேட்குற? நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். இட்ஸ் மை மிஸ்டேக். ஐம் ஸோ சாரி. நேற்று நான் ட்ரைவ் பண்ணியிருக்கக்கூடாது. இன்னும் சடனாக எப்படி கார் கண்ட்ரோல் மிஸ் ஆச்சுன்னு. இல்லை, எனக்கு வேறு ஏதோ தோணுது. யூனா எதையோ நினச்சிட்டு, இல்லை எனக்கு வேறு ஏதோ தோணுது. சரி, இட்ஸ் ஓகே, நான் போயிட்டு கிளம்புறேன், நீயும் கிளம்பு, பார்த்து இது பண்ணு, ஏதாவதுனா கூப்பிடு, ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு யூனா போகிறா. இல்லை நீ கிளம்பிடுவே, இல்லை நான் இருக்கட்டுமா? நோ ப்ராப்ளம், ஐம் ஃபைன், நான் பார்த்துப்பேன். ஓகே ஃபைன். அப்படியே பார்த்தீங்கன்னா டைம் ஸ்கிப் ஆக 2 பேரும் கிளம்பிட்டு ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே வரீங்க. கார் கீ எடுத்துகிட்டு கிளம்பி ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே டேயுங் சொன்ன மாதிரியே வெயிட் பண்ணுறாரு. டேயு கூட கார் வந்து நின்னதும் டேயுங் வந்துட்டு ஜிமின் அப்படியே கைத்தாங்களா சப்போர்ட் பண்ணி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக, யூனாக்கும் அடிபட்டிருக்கு இல்லையா, அவளை கூட்டிகிட்டு டேயு வந்து போகிறா. அப்படியே அடிபட்டதுக்கெலாம் மருந்து போட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு வர, ஜிமினுக்கு லைட்டாக மசில்ஸ் பெயின் தான் டாக்டர் சொல்கிறாங்க. ஒரு 1 or 2 days ரெஸ்ட் எடுத்தால் சரியாகிடும் அப்படின்னு சொல்ல, முன்னைக்கு இப்போ கொஞ்சம் கால் வந்து நல்லா நடக்கிறான் ஜிமின். நீங்களும் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வந்து பார்க்குறீங்க. ஐயோ ஓகே ஜிமின், இப்போ எப்படி இருக்கா? மச் பெட்டர் யூனா, கொஞ்சம் பரவாயில்ல. உங்கள் 2 பேரையும் சேஃபாக டேயும் வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறான். உள்ள ஜிமின் அண்ட் யூனா வர, ஜிமின் யூனா என்னாச்சு அப்படின்னு சவுண்டு கேட்குது. ஜிமினும் யூனாவும் பயந்து போய் பார்க்க 2 பேரும் ஷாக் ஆகிறாங்க. டேய் ஜிமின், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஸ்டெப்ஸில் இறங்கி வர, ஒன்றும் இல்லை மேம். என்னாச்சு? யூனா நெத்தியில் அடிபட்டிருக்கு, லிப்ஸ்லாம் அடிபட்டிருக்கு, அங்கே ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஜிமின் மாம் பார்த்துட்டு, எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஜிமின் மாம் பதட்டமாக கேட்க,
அப்படியே ஜிமின் நார்மலாக நடக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு வலிக்குது, இருந்தாலும் மாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நடந்து வர மாதிரி ஆக்ட் பண்ணுறான். யூனா பார்க்குறான், ஐயோ பிள்ளைக்கு வலிக்க போகுது, இவங்களை யார் இங்கே வர சொன்னான் அப்படின்னு சொல்லி மைண்டில் நினச்சிக்கிட்டு, ஒன்றும் இல்லை ஆண்டி, அது அது வந்து அப்படின்னு சொல்லி யூனா வந்து திக்கி திணற, என்ன வந்து போய் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே யோசிக்கிறாங்க. மார்னிங்கில் வந்து கால் பண்ணியிருப்பாங்க ஜிமின் அம்மா. ஜிமின் அட்டன் பண்ணியிருக்க மாட்டான். சரி ஈவினிங் ஆயிடுச்சு, இவ்வளோ நேரம் ரெண்டும் என்ன பண்ணுதுங்கன்னு பார்க்க வந்திருக்காங்க. கூப்பிட்டு பார்த்தோம் வீட்டை வந்து யாரும் திறக்காமல் அவங்க வந்து கீ போட்டு உள்ளே போயிட்டாங்க. நேராக ஜிமின் ரூமுக்கு போயிட்டு கதவை தட்டினா கதவு திறந்து தான் இருக்கா. ஜிமின் யூனான்னு கூப்பிட்டுட்டே உள்ளே போக ரூம் அமைதியாக இருக்குது. உள்ளே போயிட்டு லைட்டு போட்டால் அந்த பார்ட்டி டிஸ்கோ லைட்ஸில் அதை வந்து ஆன் ஆகுது. இந்த டெக்கரேஷன் பண்ணுற பசங்க இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரூம் டெக்கரேட் பண்ணவனுங்களை திட்டிக்கிட்டே வந்து உள்ளே போகிறாங்க. பார்த்தா ரூம் ஃபுல்லாக ஒரே ரோஸ் பெட்டலாக அப்படியே செதறி கிடக்கிறத பார்த்துட்டு, பெரிய இது மாதிரி நம்மகிட்ட ரெண்டும் பிடிக்கல, கல்யாணம் வேணாம் அப்படி இப்படின்னுச்சுங்க, இப்போ பாரு எப்படி பண்ணி வச்சுருக்கங்க ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி நடந்தது என்னன்னு தெரியாமல் அவங்க ஒன்று நினச்சிட்டு ரூமை விட்டுட்டு வெளியே வராங்க. இன்னும் க்ளீன் கூட பண்ணல, எங்கே போச்சுங்க ரெண்டும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு வெளியே வராங்க. அவங்க அப்படியே வரதான் ஜிமினும் யூனாவும் கரெக்டாக வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. அப்படியே ஜிமின் அம்மா யோசிச்சுட்டு இருக்க, என்னடா என்னாச்சு அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல, அவங்களே வந்து யோசிச்சுக்கிறாங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் யூனாட்ட எதுவும் கேட்கல. ஒன்றும் இல்லை மாம், நாங்கள் சும்மா அப்படியே வெளியே போயிட்டு வந்தோம். வெளியே போயிட்டு வந்தீங்களா? எப்போ? இப்போதான். சரி அது இருக்கட்டும். யூனா உங்கள் ரூமை க்ளீன் பண்ணிட்டேன்னு, தென் மீதியை நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு 2 பேருக்கும் சமைச்சு கொடுத்து விடுறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க ஜிமின் மாம். நல்ல வேலை, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா நம்ம 2 பேரும் மாட்டியிருப்போம். என்னவோ அப்படின்னு யூனா என்ன பண்ணுறா, ஜிமினை ரூமில் கொண்டு போய் விட்டுட்டு ரூமை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் அப்படியே வந்து க்ளீன் பண்ண, சாரிப்பா ஒன்ஸ் அகைன், சாரிப்பா ஒன்ஸ் அகைன், ஹெல்ப் பண்ணணும் தான் தோணுது, பட் கால் வர வலிக்குதா. உன்கிட்ட கேட்டேன் நான் இப்போ ஹெல்ப்பு. மூடிட்டு உட்காரு, பெரிய இதை க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா யூனா. பட் சாரி. ஏன் சாரி கேட்குற? இல்லை சும்மா இல்லாமல் பெட்டில் வந்து ரூம் பாரு மெஸ்ஸி ஆகிடுச்சு என்னால் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இட்ஸ் ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு யூனா க்ளீன் பண்ணிகிட்ருக்க. பட் அதுவும் நல்லது தான். ஆக்சுவலி அம்மா வந்து ரூம் பார்த்துருப்பாங்க. யோசிச்சு பாரு, பண்ணி வச்ச டெக்கரேஷன் அப்படியே இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும். நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்றாரு ஜிமின்னு. என்ன ஆயிருக்கும்? யூனா நீ உண்மையாகவே இன்னசென்ட்டா இல்லை நடிக்கிறியாடி? வாட்? ஒன்றும் இல்லை விடு. யூனாக்கு ஒன்றும் புரியல, செம்ம காண்டாகுது. அப்படியே நின்று ஜிமினை பார்த்துட்ருக்கா. ஏன் என்கிட்ட நேற்றுலேருந்து எல்லாம் புரியாமலே பேசுகிறீங்க? நான் என்ன கேட்டாலும் சரியாக ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க, என்னாச்சு உங்களுக்குலாம் அப்படிங்கிறா. யூனா என்னாச்சு? பின்ன இப்போ ஏதோ சொன்னேன், புரியலன்னு நான் சொன்னேன், அதுக்கு நீ ஆன்சர் பண்ணுமா இல்லையா? சும்மா இல்லாமல் நான் பாட்டுக்கு செவனேன்னு வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்னை பார்த்து இன்னசென்ட்டாக இல்லையான்லாம் கேட்குற, ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்க, யூனா சரி வெயிட் பண்ணு, அது வந்து ஓகே, மேரேஜ் ஆன நைட் கப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஐ மீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க? யூனா அப்படியே ஜிமினை ஒரு மாதிரியாக பார்க்க அப்படியே ஏதோ யோசிக்கிறா. டேயு பார்ட்டியில் சொன்னது, மார்னிங் ஜிமின் கூட பெட்டில் இருந்ததை பார்த்துட்டு டேயு கலாய்ச்சது, இப்போது ஜிமின் மாம் வந்து அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போனது எல்லாம் யோசிக்க அட்லாஸ்ட் அந்த ரூம் டெக்கரேஷன் ஞாபகம் வருது. பெட்டில் ரோஸ் ஹார்ட் டிசைனில் இருக்கிறது ஞாபகம் வந்ததும் அப்படியே கண்ணை பெருசு பண்ணிவிட்டு ஜிமின் அப்படியே பார்க்க, ஹலோ என்ன நமக்குள்ளே ஒன்றும் நடக்கலல்ல? ஜிமின் சிரிச்சிட்டு, என்ன நடக்கல? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் திங், அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கடா, போயிட்டு சொல்லு, டீயை கூட தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்கிறா. ஒன்றும் இல்லை தங்கமே, க்ளீன் பண்ணிட்டல, வா சாப்பாடு வந்திருக்கும், சாப்பிட்டு தூங்குவோம். இல்லை அப்புறம் நாளைக்கு இது ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா? ஐயோ என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாண்டி, அமைதியாக வா, இதுக்கப்புறம் நம்மளை அவங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க? இல்லை நமக்குள்ளே ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அம்மா நினச்சிக்கிட்டா கூட நினச்சிக்கிட்டுமே, நாளை பின்ன அவங்களும் எதுவும் மைண்டை போட்டு குழப்பிக்காமல் இருப்பாங்கல்ல.
இங்கே பாரு, அதுவும் நல்லது தான். அவங்க அப்படியே நினச்சிக்கிட்டும் ஒன்றும் தப்பு இல்லை. நம்மளை அப்போ தான் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களும் கஷ்டப்படாமல் இருப்பாங்க என்ன அப்படின்னு சொல்ல, அதுவும் கரெக்ட் தான். பட் என்ன, ஒன்றும் இல்லை. அப்போ அவங்க நம்ம 2 பேரும் ஒரு ரூமில் இருக்கோன்னு நினச்சிட்ருப்பாங்கல்ல. ம், ஆமாம். ஸோ நான் தான் அவங்க கூட ரூம் ஷேர் பண்ணலையே. ஸோ நாளை பின்ன ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா, ஐயோ யூனா, ரொம்ப யோசிக்காத. நீங்களும் சரி, வேறு என்ன பண்ணுறது. சரி, பட் நாளை பின்ன ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நீயும் சேர்ந்து தான் ஃபேஸ் பண்ணணும். என்னை மட்டும் கோர்த்து விட்டு தப்பிச்ச, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மினை லைட்டாக ஒரு மிரட்டை போட்டுட்டு பேர் மூச்சு விட்டுட்டு ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டின்னருக்கு போகிறீங்க. வா யூனா, சாரி செம்ம பசி, அதான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஜிமின் வந்து சாப்பிட்டுட்டே இருக்க, நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்க. நாளைக்கு ஆஃபீஸ் போறியா? நோ, ஐ ஃபீல் ஸோ டயர்ட். ரெஸ்ட் எடுத்துகிட்டு 2 days கழிச்சு போகிறேன். ப்ளஸ் நீ வேறு நடக்க முடியாமல் கஷ்டப்படுற, உன்னை யார் பார்த்துப்பா? ஜிமின் பார்க்குறாரு. சாப்பிட்டுட்டே இருந்தவர் மெல்ல யூனாவை நிமிர்ந்து பார்க்க, யூனா கேரிங்காக இருக்கிறத பார்த்துட்டு லைட்டாக உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருந்தாலும், உண்மையாகவே இதான் இவ கேரக்டரா? மேரேஜ் பேச்சு எடுத்ததும் என் மூஞ்சில் முழிக்க கூட பிடிக்கலன்னு போனவ, எப்போ என்னை பார்த்தாலும் கடுகடுன்னு இருக்கவ, ஏன் இவன் இப்படி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி மைண்டில் ஜிமின் யோசிச்சுட்டு, இட்ஸ் ஓகே, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். நீ ஒன்றும் கேரிங்காக இருக்க மாதிரி நடிக்க வேணாம். நீயாவே இரு, அன்பாக இருக்க மாதிரி நாடகம் ஆடாத அப்படின்னு சொல்ல, யூனா எதுவும் பேசலை. அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தவ எந்திரிச்சு பிளேட்டை வச்சுட்டு போயிடுறா. ஜிமின் பார்க்குறாரு. ஐயோ அகெயின், ஜிமின் ஏன்டா இப்படி? யூனா, சும்மா சொன்னேன், சாப்பிடு, ஏன் எந்திரிச்ச? இல்லை பசிக்கலை, வேணாம். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் இப்படி சொன்னால் நீ என்கிட்ட ஏதாவது சண்டைக்கு வருவ. எத்தனை நாள் தான் பாவமாக மூஞ்சி வச்சுருக்க யூனாவை நான் பார்க்குறது. அந்த சண்டைக்காரியை நான் மிஸ் பண்ணேன், அதனால தான் நான் அப்படி சொன்னேன். ப்ளீஸ் சாப்பிடுப்பா. இட்ஸ் ஓகே, எனக்கு உண்மையாகவே பசிக்கலை அப்படின்ட்டு போயிடுறா. ஜிமினா, நீ சும்மா இருக்க மாட்டியா? ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு எதிர்த்து ஏதாச்சும் பேசுவா அப்படின்னு நினச்சா இப்படி அமைதியாக போகிறா. இவனை அப்படியே மெல்ல ஸ்டெப் ஏறி போயிட்டே இருந்தவ நின்று திரும்பி பார்க்குறா. ஜிமின், என்னன்னா ஸ்டெப்ஸ் ஏற கஷ்டமாக இருந்தா கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஜிமின் காலில் அடிபட்டிருக்கு இல்லையா, அதனால் அப்படி சொல்லிட்டு போகிறா. யூனா, கஷ்டமாக தாண்டி இருக்குது. நீ காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறப்பவும் கஷ்டமாக இருக்குது, உன்னோட இந்த அமைதியும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏண்டி இப்படி பண்ணுற அப்படின்னு நினச்சிட்டு ஜிம்மினும் பிளேட் எடுத்து வச்சுட்டு சாப்பிடாமலே ரூமுக்கு மெதுவாக ஏறி போயிடுறான். டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் அவங்கவுங்க ரூமில் இருக்காங்க. நல்லா கோல்ட் ப்ரீஸி ஏர். யூனா அப்படியே பெட்டில் உட்காந்த மணிக்கு பால்கனியிலேருந்து வர நிலா வெளிச்சத்தை பார்த்துட்டு நிலாவை பார்த்து ரசிச்சிட்ருக்கா. அப்படியே உட்காந்துட்டு இருந்தவ எந்திரிச்சு பால்கனிக்கு போகிறா. அங்கேருந்து ஏதோ யோசனையோட நிலாவை ரசிச்சிட்ருக்கா. இந்த பக்கம் ஜிமின் ரூமில், அந்த பக்கம் இந்த பக்கம்னு பெட்டில் புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கான். ஜிமின் தூக்கம் வரல, யூனா நினைப்பிலே இருக்கான். சடனாக எந்திரிச்சு பெட் விட்டு அவனும் பால்கனிக்கு வரான். யூனா ரூம் பால்கனியும் ஜிமின் ரூம் பால்கனியும் பக்கத்தில் தான் இருக்கும். பட் ஒரு சின்ன கேப் வரும். அதுலேயும் பார்த்திங்கன்னா கர்டன் போட்டு மூடியிருப்பாங்க. 2 பேரும் அவங்கவுங்க பால்கனியிலேருந்து நிலாவை வேடிக்கை பார்க்க, சாரி, யூனா டக்குன்னு யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. ஜிமின் ரூம் பக்கம் தான் சவுண்ட் வருது. ஏன்டி இப்படி பிஹேவ் பண்ணுற? சும்மா கிண்டல் பண்ணாதான் அப்படி சொன்னேன். ஐ நோ, நீ என் மேலே கேரிங்காக தான் இருக்க, உண்மையா எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் சில நேரம் நீ ஆஷா பேசுகிற, அப்புறம் அப்படியே கான்ட்ராஸ்டாக சாந்தமாக மாறிடுற, எனக்கு புரியல, அதான் அப்படி சொன்னேன். நீ என்னை ஏதாச்சும் திட்டுவ, கோவமாக பேசுவ, அப்படி இப்படின்னு பார்த்தா சாப்பிடாம வந்துட்ட.
எவ்வளோ கஷ்டமாக எனக்கு தெரியுமா அப்படின்னு ஜிமின் இந்த பக்கம் நிலாவை பார்த்து புலம்பிகிட்ருக்க, அந்த பக்கம் யூனா நின்றுட்டுருக்காங்கிறது ஜிமினுக்கு தெரியாது. கர்டனுக்கு அந்த பக்கம் யூனா நம்மகிட்ட தான் பேசுகிறானா, என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு லைட்டாக கர்டனை விளக்கிட்டு பார்க்க ஜிமின் நிற்கிறான். அப்படியே அண்ணாந்து நிலாவை பார்த்துட்டு ஓய் அப்படிங்கிற யூனா ஜிமின் ஓயின்னு சவுண்டு கேட்டதும் பயந்துடுறான். என்னடா அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்க கர்டன் ஃபுல்லாக விளக்கிட்டு, என்ன தனியாக புலம்பிக்கிட்டு இருக்கா, இவன் என்ன இங்கே நின்றுட்டுருக்கா, ஐயோ பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாளோ, புலம்புறேண்ணா நானா, சேச்சா யார் சொன்னா, நான் எல்லாம் கேட்டுட்டேன், அது ஒன்றும் இல்லை சும்மா அது ஒன்றும் இல்லை சும்மா தூங்கலை, தூக்கம் வரல, நீ தூங்கலை, சேம் ஹியர் அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே 2 பேரும் நின்றுட்டுருக்க ஜிமின் சொல்கிறான், சாரி. யூனா பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு அப்படின்னு பால்கனி கம்பியில் அப்படியே ஃப்ரண்ட்டில் சாஞ்சிட்ருக்கா யூனா. ஏன் சாரி கேட்டேன், இல்லை என்னால் தானே நீ சாப்பிடாம வந்துட்ட, இட்ஸ் ஓகே. அப்படியே கொஞ்சம் நேரம் 2 பேரும் அமைதியாக இருக்க, யூனா நான் ஒன்று கேட்கட்டுமா, உனக்கு ஏன் என்ன பிடிக்காது, ஏன் என்ன மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னேன், ஏன்னா உனக்கு என்ன பிடிக்காது என்னை பார்த்தாலே, ஏ நான் எப்போ சொன்னேன், எப்போவும் தான் ஸ்கூலில் இருந்து இப்போ வர, ஈவன் மேரேஜுக்கு கூட உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நான் என் சோல்மேட்டை மீட் பண்ணிட்டா நீ என்னை விட்டு விலகி போயிடணும்னு நீ தானே சொன்ன ஃபஸ்ட்டு. ஜிமினும் அது அப்போ தான் யூனா சொல்கிறா, உனக்கு ஒன்று தெரியுமா, நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஞாபகம் இருக்கா சின்ன வயசில், இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கெஸ்ட் ஹவுஸில் தான் வேங் அங்கிள் இருக்கார், நாங்கள் முறை இந்த ஊருக்கு வந்தப்போ அங்கே தான் தங்கிட்டு இருந்தோம், அப்பாவுக்கு அங்கிளை தவிர யாரும் தெரியாது, உங்கள் கெஸ்ட் ஹவுஸில் தான் அப்போ தங்க சொல்லியிருந்தாங்க, தங்கிட்டு இருந்தோம், நீ அப்போது விளையாண்டுட்ருப்ப தனியாக, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி யூனா கேட்க, இப்போவும் ஞாபகம் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தது, க்யூட்டாக ஒரு பொண்ணு கண்ணாடி போட்டுட்டு, நீங்கள் இங்கே வந்த புதுசில் உங்கள் அப்பா அம்மா என்கிட்ட பேச சொன்னால் கூட நீ பேச மாட்ட, அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சுப்ப, அப்போவே அம்மா சொல்லுவாங்க, என்ன இப்போ ஒளிஞ்சா நாளை பின்ன நீ தானே அவனை கட்டிக்கணும்னு, சக்கரை தான் அள்ளி போடணும், என்ன இல்லை விளையாடும்போதெல்லாம் அப்படியே பின்னாடி ஒளிஞ்சிட்டு பார்த்துட்ருப்பல்ல, அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக என் கூட மிங்கிளாக ஆரம்பித்தேன், ஜாலியாக வந்து விளையாண்டுட்ருப்போம், ஞாபகம் இருக்கா பக்கத்தில் அந்த பார்க்கில் போயிட்டு விளையாடுவோமே, ஆமாம் சூப்பராக இருக்கும்ல, சே மிஸ்ஸிங் தோஸ் ஓல்ட் டேஸ், ஏன் அவ்வளோ கவலைப்படுற, இப்போவும் அந்த பார்க் இருக்கு போகலாமா, சும்மா இருக்க மாட்டா, என்ன சும்மா இருக்க மாட்டா, கம்மான் யூனா ப்ளீஸ், ப்ளீஸ் உன் காலை பாரு எப்படி வருவ, இன்னொரு நாள் போகலாம் இங்கே தானே இருப்போம், ஆஷ் அப்படின்னு ஜிமின் கோவமாக இருக்க, இப்போ தான் அந்த குட்டி ஜிமினை பார்த்த மாதிரி இருக்குது க்யூட்டாக. என் கூட ஜாலியாக இருந்த ஒரே கம்பெனி நீ தான், அப்புறம் ஒரு ஏஜில் நம்ம மிடில் ஸ்கூல் படிக்கிறப்போ அங்கிள் பிஸ்னஸ் டெவலப் ஆனதும் நீங்கள் வேறு வீடு பார்த்துட்டு போயிட்டீங்க, நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, நானும், பட் என்னாச்சு தெரியுமா, அங்கேயும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கும், அங்கே தான் போயிட்டு விளையாடுவேன், எப்போவுமே கம்பெனிக்கு ஒரு ஆளோட இங்கே வந்ததுக்கப்புறம் இருந்தே பழகிட்டேனா உன் கூட, திடீர்னு யாருமே இல்லாமல் லைஃப்பில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பார்க் போனால் கூட என் கூட விளையாட யாருமே இருக்க மாட்டாங்க, வீட்லேயும் சரி, பேச செய்ய உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா, அப்போ தான் அந்த பார்க்கில் என் லைஃபோட பெஸ்ட் கம்பெனியை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சிரிச்சுட்டே யூனா சொல்ல, ஜிமின் முகம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகுது. யார்
ஓகே செல்லக்குட்டீஸ், அப்படி இங்கே நிறுத்திட்டு நம்ம மீதி கதையை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாமா? டாட்டா பை பை, டேக் கேர், அன்யாங்.